ஹலோ, நான் மதி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், நேற்று இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அடிபட்டிருந்தான். யாரோ பைக் ஏற்றிட்டு போயிருப்பாங்க போல். இவங்க அம்மா இவன் கூட இல்லை, இவன் கூட சேர்ந்த குட்டிங்கள் யாருமே இல்லை. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. நான் தற்செயலில் நானும் எனக்கு தெரிஞ்ச சாரும் நானும் டீ குடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது இவனை பார்த்தோம். அப்படியே காலு 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 காலுன்னு கத்திகிட்டே இருந்தான். பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பால் வச்சுட்டு காரில் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். இந்த 2 கால்லையுமே எலும்பு உடஞ்சிட்டு பையனுக்கு. எலும்பு உடஞ்சி அப்படியே தசைகசெல்லாம் அப்படியே பிசகிட்டு அப்புறம் மாவு கட்டு போட்டிருக்கேன். இந்த வயசுலேயும் எனக்கு மாவு கட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கட்டு போடும்போது கத்துனம் பாருங்கள், எனக்கு அப்படியே அழுகிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதை தாங்கவே முடியல. ஆனால் டாக்டரு எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க கேர்லெஸ்ஸாக அவ்வளோ ஈஸியாக போடுறாங்க, அவங்களுக்கு பழக்கம். ஆனால் கட்டு போட்டதும் பையன் காலில் அடிபட்ட மாதிரி இல்லை, பயங்கரமாக நல்லா ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் 2 முட்டை சாப்பிட்டான். சேர்றா தா 2 முட்டை சாப்பிட்டான். அப்புறம் அந்த மெடிசன் வேறு வாங்கிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு. ஆமாம், பால் வச்சுட்டு இருந்தால் தண்ணி வச்சேன். நேற்று ஃபுல்லாக இவனுக்காக கூடயே இருந்திருக்கேன் நைட்டு ஃபுல்லாக. ஆமாம், காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்தேன். நல்லா ஆக்டிவாக இருக்கான். ஆனால் கால் சரியாயிட்டுனா இவனை யாரும் தொடக்கூட முடியாது. வளர்ந்துட்டான்னா பக்கத்தில் யாரும் வரக்கூட விட மாட்டான். நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். சூப்பராக இருக்கான் பையன். ஆமாம், எனக்கு என்ன அப்படின்னா, இவன் இந்த மாதிரி கால் உடஞ்சிருக்கான், ஒரு நாய்க்குட்டி கால் உடஞ்சிருக்கு, அதை பப்ளிக்காக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து போடலை. தயவு செஞ்சு இதுகளுக்கு சாப்பாடு வைக்காட்டாலும் இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது பாட்டு அது ஒரு இடத்துல பொழைச்சிட்டு போயிடும். பைக்கில் போகும்போது வரும்போது ஸ்லோவாக போங்க. பெரிய நாய்கள் கூட ஓடிடும். பொடி குட்டிங்க என்ன பண்ணும் பாவம். இது காலில் ஏற்ற போய் இதால் நடக்கக்கூட முடியல. ஸோ நான் மட்டும் நேற்று அப்படியே விட்டுருந்தேன்னா இவனுக்கு வேல்யூ அவ்வளோதான், ஒரே நல்ல டெத்தாக இருப்பான். இது ஃபுல்லாக எலும்பாக இருந்தது, வயிற்றில் ஒன்றுமே இல்லை. ஆமாம், எனக்கும் பால் அளவோட வைக்க தரல. நான் பாட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக வச்சிட்டேன். பசியில் குடிச்சிட்டான். குடித்ததில் வயிறு புஷ்ஷுன்னு வேறு ஆகிட்டு. ஆமாம், நல்லா ஆக்டிவாக இருக்கான். யாரும் நாய்களை துன்புறுத்தாதீங்க. அதுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, அதை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமாம், அப்புறமா தெருநாய் உங்களுக்கு தொல்லையாக இருந்துச்சுன்னா கார்ப்பரேஷனில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டையும் சொல்லி அதை பிடிச்சிட்டு போக சொல்லிடுங்க. பிடிச்சிட்டு போனோன்னா அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். கார்ப்பரேஷன்காரங்க கூட ஊசி போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதுவும் ரொம்ப ஒரு பாவமான செயல் தான். ஸோ இவன் கால் சரியானதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்க விடலை பையன். ஆமாம், இவனுக்காக நான் தூங்காமையே இருந்தேன். பாதி நேரம் தூங்காமையே இருந்துட்டு இவனுக்காக ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என் ஒர்க்லாம் விட்டுட்டு. பரவாயில்ல, இந்த ஜீவன் நன்றி உள்ளது. ஆனால் இவன் வளர்ந்தா என்னை மறக்கவே மாட்டான். உண்மையாகவே என்னை மறக்க மாட்டான். ரொம்ப அன்பாக இருப்பான், ரொம்ப அன்பான பையன். இவனுக்கு பண்ண செலவு பெரிய விஷயம் இல்லை. இவன் நல்லா வளர்ந்து நல்ல ஹெல்த்தி ஆகி டான் ஆகிட்டான்னா அதுதான் எனக்கு பெரிய விஷயம். அதோட சந்தோஷம் எதுவும் இல்லை. நீங்களும் தெருநாய்களை ஆதரிங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் பைக்கு ஹார்ன் சவுண்டு கேட்டாலே போதும், 10 பைலுக்கு பின்னாடி ஓடி வருவாங்க. ஆமாம், இவனுக்கு பாருங்கள், இவனுக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எனக்காக காரையை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதில் தான் தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வரும்போது மட்டும் 4-5 பேர் பார்க்குறாங்க, எவனோ வரான் காரில் தூக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்காங்க. ஆனால் அது கத்தும்போது ஒருத்தர் கூட பால் கொடுக்கல, ஒருத்தர் கூட ஆதரிக்கலை. மனுஷங்களுக்கும் இந்த நிலமை தான் வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ எல்லாம் வல்ல இறைவன் இருக்கார். தேங்க்யூ ஸோ மச்.